தெரியுமா? ஐசக் ஜோ இந்த பாஸ்டர் வந்து இதை சொல்லியிருப்பாரு. பேதுரு மீனை பிடிச்சிட்டு நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு வந்து கரையில நின்று இருக்காரு. ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் போய் இயேசு கிறிஸ்து போய் பேதுருட்ட பேசுறாரு. பேதுரு யாரு? ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர். மீன் பிடிக்க நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்ச ஒரு மீனவன். அவன் இல்லைங்களா? ஆண்டவர் போயிட்டு அவனுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. என்னன்னு? ஆழத்துக்கும் படகை தள்ளு, நாசோட இடத்துல வலைய போடு. ஆமென், ஹalleluya. அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நைட் எல்லாம் கஷ்டப்பட்டேன் இல்லையா, நைட் முழுவதும் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், ஒரு மீன் கூட பிடிக்க முடியல ஆண்டவரே. ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு அப்படிதான் இருக்கிறோம். கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், இன்னும் ஒரு மீன் பிடிக்கல. ஆமா இல்லைங்களா? ஏன் தெரியுமா? செகண்ட் டைம் போனப்ப பேதுரு மீன் பிடிச்சா. காரணம் என்ன தெரியுமா? பேதுருடைய படகுல இயேசு இருந்தார். ஹalleluya. ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப மீன் இல்லாம வந்தான். ஏன்னா அப்ப பேதுருடைய படகுல இயேசு இல்ல. மறுபடியும் போறாங்க, அதே தண்ணி தான், அதே கடல் தான், அதே படகு தான், கழுவி வச்ச அதே வலை தான். ஆனா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில படகுல நீங்க இருந்தாக்கா, நீங்க வீசுகிற வலையில ஆசீர்வாதங்கள் கிழியத்தக்கதாக. ஹalleluya. உங்க வலை கிழியாது, ஒரு மீனும் வேஸ்ட் ஆகல. பக்கத்துல இருந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்தான். உங்க கூட இயேசு கிறிஸ்து இருந்தா அப்படிதான் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிரம்பி எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஹalleluya, நம்மளை பார்த்து சிரிச்சவங்களுக்கு, நம்மளை ஏளனமா பேசினவங்களுக்கு, ஹalleluya, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம திட்டினாங்க பாருங்க, ஒன்றுத்துக்கும் உதவாதவன். ஆமென். இன்னைக்கு ஒன்றுக்கும் உதவாதவனை தான் தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் இருக்கிறார்.